இந்த வீடியோவில் ஐன்ஸ்டீனுடைய ஒளிமின் விளைவு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒளிமின் விளைவு அப்படின்றது இங்கிலீஷில் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவும் சொல்கிறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டில் வந்து ஒளி துகள்கள் இருக்குது அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஒளி துகள்கள் அப்படின்றது இந்த இங்கிலீஷில் வந்து ஃபோட்டான், நான் வந்து ஃபோட்டான் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபோட்டான்ஸ் இருக்கிறத வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாரு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஒளிமின் விளைவு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறமாலையை பற்றி நம்ம பார்ப்போம். நார்மலாக வந்து நமக்கு வந்து லைட் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். இந்த ஒயிட் லைட்டை வந்து நம்ம வந்து ஒரு முப்பட்டத்து வழி அனுப்பிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இந்த வானவில் கலர் வந்து தெரியும். இந்த வானவில் கலர் ஒவ்வொரு வானவில் கலருக்கும் இதனுடைய அலைநீளம் வந்து மாறுபடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அலைநீளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பெரிய வேவாக போட்டிருப்பேன் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஊதாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதனோட அலைநீளம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ சிவப்புக்கு வந்து அலைநீளம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் அதனுடைய ஆற்றல் அதிர்வெண் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஆற்றல் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலைநீளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஆற்றல் கம்மியாக இருக்கும், அலைநீளம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஊதாவுக்கு வந்து அலைநீளம் எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஊதா கலருக்கு வந்து ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சிவப்புக்கு வந்து அலைநீளம் ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால சிவப்புக்கு வந்து அது வந்து ஆற்றல் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நான் ஏற்கனவே வந்து நிறமாலை பத்தி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லா பொருளுமே வந்து அணுவால ஆனது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அணு அப்படின்னா அதுல புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இது வந்து மெட்டல். இப்போ இந்த மெட்டல் இருக்கு இல்லையா, இதுல வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கு தான் நான் இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா இதை வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, சிவப்பு கலர் லைட் வந்து நான் வந்து இங்கே வந்து கொடுக்குறேன். ரொம்ப கம்மியான சிவப்பு கலர் லைட் வந்து கொடுக்குறேன். இங்கே எதுவுமே ஆகலை. ரொம்ப அதிகமான சிவப்பு கலர் லைட்டும் இங்கே கொடுக்குறேன். அப்போ இங்கேயும் வந்து எதுவுமே ஆகலை. ஆனால் இங்கே ஊதா கலர் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியேற்றுது. இதே மாதிரி வந்து நிறைய ஊதா கலர் லைட் வந்து நம்ம கொடுக்கும்போது நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மெட்டலை விட்டு வெளியேற்றுது. இதனால வந்து இப்போ சிவப்பு கலர் லைட் கொடுக்கும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வரல, ஆனால் ஊதா கலர் கொடுக்கும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், சிவப்பு கலருக்கு வந்து ஆற்றல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் ஊதா கலருக்கு வந்து ஆற்றல் ரொம்ப அதிகம். அதனால தான் நம்ம ஊதா கலர் வந்து இந்த மெட்டலில் வந்து கொடுக்கும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வருது. ஸோ இதை தான் வந்து ஐன்ஸ்டைன் வந்து ஒளிமின் விளைவு அப்படின்றாரு. ஒளிமின் விளைவு எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சிவப்பு கலர்ல ஆற்றல் ரொம்ப கம்மி, ஊதாவுக்கு ஆற்றல் அதிகம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதை வந்து ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லைட்ல வந்து ஃபோட்டான்ஸ் இருக்கு அப்படின்றாரு. இந்த வெளியேற்றப்படுற எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இது ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த எலக்ட்ரானுக்கும் இங்கே இருக்க மெட்டல் இருக்க எலக்ட்ரானுக்கும் எதுவும் வந்து மாற்றம்லாம் கிடையாது. வெளியேற்றப்படுற எலக்ட்ரானை வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஃபோட்டான்ஸ் என்ற வேர்டை வந்து முதல்ல வந்து ஐன்ஸ்டீன் வந்து யூஸ் பண்ணலை. பிளாங்கோட குவாண்டா ஏற்கனவே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து என்ன சொன்னார், ஒளியில் வந்து ஆற்றல் இருக்குது, அதை தான் வந்து குவாண்டா அப்படின்னு அவர் சொன்னார். இதையே வந்து ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆற்றல் குவாண்டா அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபோட்டான்ற வேர்டு வந்து அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணாங்க. இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆற்றல் குவாண்டா இல்லைனா லைட் குவாண்டா அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அதாவது இங்கிலீஷில் வந்து லைட் குவாண்டா இல்லைனா எனர்ஜி குவாண்டா அப்படின்னு ஐன்ஸ்டீன் வந்து சொல்கிறாரு. இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ அந்த ஒளிமின் விளைவோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போம். நம்ம இப்போ 2 மெட்டல் எடுத்துக்கிறோம். 2 மெட்டல் வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து கேப் இருக்கணும், இது 2 டச் ஆகக்கூடாது. இப்போ ஒரு மெட்டல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரி இன்னும் 2 எங்கே போட்டோம்னா ஒரு லைட்டோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த லைட் வந்து திரும்ப இன்னொரு மெட்டலோட கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இதுவும். இங்கே வந்து நம்ம வந்து சிவப்பு கலர் லைட் கொடுக்குறோம், இங்கே வந்து ஊதா கலர் லைட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ சிவப்பு கலர் லைட் கொடுக்கும்போது என்ன ஆகும், நம்ம பார்த்தோம் இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியேற்றாது இல்லையா. அப்போ என்னவாகாது, உங்களுக்கு இந்த ஒளிமின் விளைவு வந்து நடக்காது. அப்போ லைட் வந்து எரியாது, ஏன்னா இங்கே வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. அதே மாதிரி வந்து இங்கே ஊதா கலர் லைட் கொடுக்கும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது, வெளியே வருது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே பாஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து என்ன ஆகுது, பாஸ் ஆகுது. அதனால வந்து இங்கே வந்து லைட் வந்து எரியுது. ஸோ இதுதான் வந்து ஒளிமின் விளைவோட எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு ஒரு பிக்சர் வந்து பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சர்க்கியூட் போர்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேட்டரி, இது வந்து ஒரு லைட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இன்னொரு சைடு பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த சர்க்கியூட் போர்டு வந்து ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேப்பு விட்டுறோம். இது 2 கனெக்ட் பண்ணாமல் இந்த இடத்துல எடுத்துட்டு இந்த ஒரு வயர் ஒரு சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு காப்பர் பென்னியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். எனி கண்டக்டிவ் மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து காப்பர் பென்னி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து இன்னொரு காப்பர் பென்னியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் விட்டு வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து க்ளோஸ்டு சர்க்யூட் ஆகுது. இந்த லைட்டு வந்து எரியுது நமக்கு இல்லையா. இப்போ இந்த 2 பென்னிக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்குது. ஒரு ரெட் கலர் லைட்டை வந்து நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது, இந்த லைட்டு வந்து எரியாது. இப்போ இங்கே வந்து ஒரு வயலட் கலர் லைட்டை வந்து நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலாக அந்த லைட் வந்து எரியணும், ஆனால் எரியலை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வயலட் லைட் நான் கொடுக்குற அந்த லைட்டு சோர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து போதாது, இன்னும் நிறையா கொடுக்கணும். நம்ம கொடுக்குற லைட்டு வந்து இந்த காப்பர் பென்னி இருக்கு இல்லையா, இதில் இருக்க எலக்ட்ரான்ஸை வந்து எமிட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த வந்து லைட் வந்து எரியும். ரியல் லைஃப்பில் வந்து இந்த ஒளிமின் விளைவு எங்கே நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோலார் பேனல்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ வேறு எங்கெல்லாம் வந்து நம்ம அந்த ஒளிமின் விளைவை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.